வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவிலிருந்து அதிரடியாக விலகினார் துரைமுருகன். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு அரசியல் பார்வை அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்க வேண்டிய ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் தள்ளப்பட்டு இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல கோடிகளை பார்த்தீங்கன்னா சுருட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு துரைமுருகன் தள்ளப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் நமக்கு தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அது உண்மைதான், அனைவருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட திமுகவில் இருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு துரைமுருகன் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தகவல்களையும் எதிர்பார்க்கப்பட முடிஞ்சது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் முழுமையான வெற்றியை பாத்தீங்கன்னா யாரு கைப்பற்ற போறாங்க அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே 2024ஆம் ஆண்டு தேர்தலில் டெஃபினெட்லி பாத்தீங்கன்னா திமுக பல்வேறு விதமான இடங்கள்ல தோல்வியை பெறுவதற்கே வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ 2024ஆம் ஆண்டுல தோல்விகள் என்பது திமுகவிற்கு அதிகம் கிடைக்கக்கூடும் என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டீர்கள் என்றால் உறுதியாக தோல்விகள் திமுகவிற்கு தென்படுகிறது அப்படின்னே நம்மளால சொல்லப்படுகிறது. இதனால திமுகவில் இருந்து தோல்வி அடையக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் அரசியல் இருந்து விலகலாம். பிஜேபியில ஒரு விதி என்பது இருக்கிறது. 75 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் எவரும் பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடாது, கட்சி பணிகள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்ட்ராங்கான விதியை திருத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவிலிருந்து அதிரடியாக விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு துரைமுருகனும் அல்லது மற்றவர்களும் தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவிலிருந்து நிறைய விதமான நபர்கள் பாத்தீங்கன்னா விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. திமுகவின் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைத்து பார்த்து அனைத்து விதமான வழக்குகளும் முடியுமா அல்லது முடியாதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு விஷயங்கள் என்பது தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. திமுகவிலிருந்து விலகக்கூடிய முடிவை அறிவிக்கிறாரா என்பதை தொடர்ந்து பொறுத்து